சண்டை ஓடுதுங்க பாரு. ஏங்க வாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா நல்ல வெள்ளனையே எந்திரிச்சு கிச்சனை வந்து பார்த்தா ஒரே அலங்கோலமாக கிடக்கு பார்த்துக்கங்க. இதை பூரா விளக்கி எடுக்கணும். நைட்டே ஒரு நாளைக்கு விளக்கிடுவேன். நேற்று வேலை கொஞ்சம் அதிகம், கடை முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட்டாகி போச்சு. சரி, எங்கள் ஆத்தாவுக்கும் ஊருக்கு போயிடுச்சு பார்த்துங்க விவசாய வேலை பார்க்குறதுக்கு. அதனால எங்கள் ஆத்தா இருந்தால் விளக்கி வச்சுருந்துருக்கேன். எங்கள் ஆத்தா விவசாய வேலை பார்க்க போனதுனால அதுங்க கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. நைட்டே விளக்கிடுவோமான்னு பார்த்தேன். அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கை வலியோடு திரும்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விழுந்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்குறது யார் அப்படின்னு யோசனை பண்ணி தூங்கி எழுந்துச்சு. காலையில் எழுந்துச்சு கடைன்னு பாத்திரத்தை பூரா பரபரன்னு தேய்ச்சி விளக்கி எடுக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அம்புட்டு ஒரு பாத்திரம் கேண்டு கேளுங்க 3 உள்ள இருக்குது. ஒரு வேலைக்கு எடுத்து அது வாட்டுக்கு போட்டு சோடு சாப்பிடுதுன்னு வச்சுங்க. ஒரு விலையில விளக்கி வைக்காதுங்க, அப்படியே மொத்தமாக சிங்கில் போட்டுருதுங்க. சின்ன பிள்ளையில ஒன்றும் சொல்ல முடியலை. சரி விடுங்க, கொஞ்சம் பெரிய விளையாட்டா மகண்டா கொஞ்சம் விளக்கி அடித்து வைப்பா. இப்போதைக்கு நம்ம தான் பார்த்தாகணும். என்ன சொல்கிறீங்க? உடம்புல நம்மளுக்கு நல்லபடியாக தெம்பு இருக்க வரைக்கும் வேலையை பார்ப்போம். பிள்ளைகளை வேலை வாங்க வேணாம்ன்றதே எல்லா தாய்மாரும் நினைப்போம். அதுகளை படுக்க போட்டுக்கிட்டு சோறு விடுவோம்டு. ஆனால் பார்த்துக்கங்க, அது நல்ல முறை கிடையாது. என்ன சொல்றிய? பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் வீட்டு வேலையில் கொஞ்சம் கவனித்து பாருங்கப்பான்னு நம்ம சொல்லி வளர்க்கணும். செல்லம் கொடுக்குறோம்னு அப்படி சொல்லி வளர்க்குறதில்ல. அப்படித்தான் நான் கொஞ்சம் என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்துக்கிட்டு என்ன வேலையோ நம்ம வேலையை பார்த்துட்டு வந்தாலும் வீட்டு வேலையை பார்த்து போடுவோம்னு நான் வீட்டு வேலையை பார்ப்பேங்க. அப்படித்தான் தினமும் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சமோசாவை மட்டும் பொறிச்சு எல்லா கடைகளுக்கும் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸ்கூல் கேண்டீன் இருக்கு பாருங்க, ஸ்கூல் கேண்டீனுக்கெல்லாம் போட்டுருவோம். ஆனால் இப்போ நீ கட்சி நல்லா நீட்டாயிச்சா கமாண்டில் சொல்லுங்கள். அப்புறமாத்துக்கு எல்லோரும் தூங்குறவளை நீங்கள் எழுப்பிடுவான். எல்லாரையும் 4 மணிக்கு எதுக்கு எந்திரிச்சோம்டா, எல்லா கேண்டீனுக்கும் 8 மணிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பழைய ஏரியாவில் இருக்கையில் அங்கே ஒரு பேக்கரிக்கு எடுக்க வருவாங்க, அதோடு சேர்த்து கேண்டீனுக்கு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்ததுனால இங்கே எடுக்க முடியாது, நீங்கள் வேணால் காலேஜில் போட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அம்புடுத்துறம் போக முடியாதுமா அப்படின்ட்டாரு. அப்புறமா யோசனை பண்ணி பார்த்துச்சா, நல்ல காலையில் நான் ஒரு 500 சமோசாவுக்கு ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம், அது நின்று வச்சே அங்கிட்டு இங்கிட்டு வந்ததுனால அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு யோசனை சொன்னார். கேப்பில் நம்ம பொறிச்சு கொடுக்காட்ட என்ன, இது சீட்டை செஞ்சு இன்றைக்கி இது சில்ட்ரன்ஸ் டேயாம், அதனால் பிள்ளைகளுக்கெல்லாம் கலர் ட்ரெஸ்ஸு, அதனால் ஒரே மேக்கப் பார்த்துக்கங்க. இதே என்னோடய மேக்கப்பு. எப்படியாவது நம்மளால் தெரிஞ்சதை மேக்கப் பண்ணிக்கிற வேண்டியதான். மேக்கப்புக்காக அதிக செலவழிக்க மாட்டேன். அப்படியே யோசனை பண்ணிங்க. சீட்டை பூரா தயார் பண்ணி சீட்டை ரெடி பண்ணி 100 சீட்டு 150 ரூபாண்டு ஒவ்வொரு கடைகளையும் போய் பேக்கிங் பண்ணி போட்டுட்டு வராரு. அது ஈவினிங் போய் போட்டு வருவார். அதுக்காக நான் வெள்ளனையே எந்திரிச்சு சீட்டை ரெடி பண்ணி பேக் பண்ணிடுவேன். பகலில் பேக் பண்ணிடுவேன், காலையில் சீட்டை ரெடி பண்ணிடுவேன். காலையில் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பிள்ளைகளையும் கிளப்பி அப்படியே ரெடி பண்ணிடுவேன். பார்த்துங்க, சாப்பாடு சமையல்லாம் சமைச்சு எல்லா வேலையும் முடித்து அது ஒரு 6-7 மணிக்கெல்லாம் சீட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறமா எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த சீட்டை பேக்கிங் பண்ணி வச்சுருப்பேன். ஈவினிங் எங்கள் வீட்டுக்காரர் கடைகளில் எடுத்து போட்டுருவார். இப்படித்தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. இப்போ சமோசாவை பொறிச்சு பேக்கிங் இதுக்கு கொடுக்கல, ஆர்டருக்கு. மேக்கப்புக்காக அதிகம் செலவழிக்க மாட்டேங்க. என் கொழுந்தனார் சொல்லிச்சு, ஏமதினி உங்கள் தங்கச்சி மேக்கப் செட்டே 2000 ரூபாய்க்கு கேட்குது, 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுண்டு ஒரே சண்டை மதினின்னு என்கிட்ட சொல்லிச்சு. உங்ககிட்ட சொன்ன விஷயத்த என் பொண்டாட்டியை சொல்லிடாதீங்க, இங்கேருந்து எங்கள் அக்காட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியே அப்படின்னு என்கிட்ட சண்டை வருவா. அவளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்க மதினின்னு என்கிட்ட சொல்லிட்டு போச்சு ஒரு கல்யாணத்தில் பார்த்து. சரிண்டு ஏவ்ல இங்கே வாடிக்கணா அப்படின்னு கூப்பிட்டு, என்னடி வீட்டில் சண்டை விட்டுருக்கேன் அம்மா சொல்லிச்சுன்ற மாதிரி சொன்னேன். அம்மாவுக்கு எப்படி தெரியும்டா, நீ தான் காலண்டரில் எழுதி வச்சிருக்கியாம்ல எனக்கு என்னென்ன தேவை அப்படின்றத காலண்டரில் எழுதி வச்சிருக்கேன், பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சண்டை ஓடுறியாம்ல அம்மா சொல்லிச்சுட்டேன். அப்படியா? ஆமாம்மா, அவர் தான் 30,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி வச்சிருக்காரு, அது பத்தாதுன்னு 50,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க போகிறோம்டாரு. நான் அப்பண்டா நானும் எனக்கு 2000 ரூபாய்க்கு மேக்கப் செட் வாங்கி கொடுக்குறேன்னு நான் கேட்டேன் அப்படின்டா. அடியலை புருஷன் கேட்குறாரு அவரோட போட்டி விடக்கூடாதுடி, புருஷனுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி மேக்கப்புக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு கொஞ்சம் பவுடரு ஒரு அது இருந்தால் போதும். ஒரே தான் வாங்கி ப்ரெஸ்ஸு அந்த சினிமாக்களில் காட்டி எல்லாரையும் நார்மல் குடும்பத்தில் இருக்கிற கூட கெடுக்குறாங்க. பூரா விளம்பரம் பண்ணி அந்த க்ரீமை போட்டால் அப்படியே என்னமோ உலக அழகி மாதிரி ஆடுற மாதிரி பார்த்துக்கங்க. 1000-2000க்கு வாங்குறது, இப்போ பூரா அமேசானில் ஆர்டர் போடுறது, அப்படியே வாங்கி வீட்டில் எடுக்கிறது. பாவம் நிறைய ஆம்பளை இதனால கஷ்டப்படுறாங்க. அதோட குத்திட்டு என் தங்கச்சிக்கு எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சின்னு போய் இனிமேல் நான் வாங்க மாட்டேங்கன்னு போய் எங்கே சொன்னாலாம். ஆமாம், அது நீ என்ன ஐடியா சொன்னிட்டு தெரியல, என் பொண்டாட்டி சமாதானம் ஆயிடுச்சு மதினின்னு என் குழந்தைய ஒரே சந்தோஷப்பட்டேன். சரி விடு, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத அப்படின்னு நானும் சமாதானம் பண்ணேன். அதே மாதிரி தான் சின்ன பொருள்களை வாங்கி வச்சுக்கிருவேன், ரொம்ப அடிக்கிற மாட்டேன். அன்னன்னைக்கு தேவையா இந்த அவத்தியில் இந்த நெத்திச்சுடியை தீபாவளிக்கு வாங்கினது இன்னும் பாருங்கள், பொங்கல் அடுத்த தீபாவளி வரைக்கும் வச்சுருப்பேன். அது மங்கி கருப்பானா தூக்கி போட்டு வேறு வாங்குவேன்.
அந்த மாதிரி தாங்க நான் ரொம்ப ரொம்ப வாங்கி வீட்டுக்கெல்லாம் அடுக்க மாட்டேன். எந்த ஒரு பொருளையுமே காசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பயன்படும். பொருளாக கிடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் தேவைக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வாங்கிட்டு போகிறது. காசாக கையில் இருக்கையில் பல தேவைகளை நிறைவேற்றி வச்சுக்கிடலாம். ஆனால் பொருளாக வாங்கி வாங்கி வீட்டில் அடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. மாதத்துக்கு மளிகை சாமான் எம்புட்டு தேவையோ அம்புட்டு வாங்கி அடுக்குனா போதும். சும்மா டப்பா பெரிய டப்பா வாங்கியிருக்க அந்த டப்பா நிறைய கொட்டி வச்சு 4-5 மாதத்துக்குலாம் வச்சுக்கிற மாட்டேன். அது என்னத்துக்கு அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த நேரத்தில் வாங்கிக்கிறலாம். அப்படித்தான் எல்லாத்தையுமே நான் குடும்பம் நடத்துவேங்க. பார்த்தீங்களா என் நண்டு அழகாக கிளம்பிருச்சா? இதுதான் என் மேக்கப்பு. இதுக்கு என்ன மும்பிட்டு மேக்கப் பார்த்தாது? இதை விட என்னது ஃபவுண்டேஷனா என்னென்னமோ க்ரீமா என்னென்னத்தையே என்ன பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு 100 ரூபா அந்த க்ரீமு, அந்த பவுடர் ஒரு 70 ரூபா. அதுக்கப்புறம் என்ன இந்த தொடக்கம் சேர்த்து சுடி இதுகெல்லாம் 10 ரூபா. அப்படித்தான் பூவும் பொண்ணு அது பூவோட விலையை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தாங்க என்னோடய மேக்கப்பு. நம்ம பிள்ளைகளுக்கு அழகுபடுத்துறதுக்கு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு அழகுபடுத்தினா போதும்னு நினைப்பேன். சும்மா சினிமாக்களில் காட்டுறாங்க வருங்க, அதே மாதிரி இப்படி இருந்து அது ஒன்று இது ஒன்று. இந்த வருங்க இந்த ஐசைடை வாங்கி போன தீபாவளிக்கு வாங்கினது என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்குங்க. இப்படித்தான் குடும்பம் நடத்தேன் நான். இதை சிக்கனம் நினச்சாலும் சரி, கஞ்ச பிசினாரி பொண்டாட்டின்னு நினச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை நடத்துறது நம்ம சிக்கனமாக நடத்தினாத்தான் நம்ம புருஷனுக்கு ஏதோ ஒரு ஆறுதலாக ஒரு அனுசரணையாக இருக்கும் அப்படின்னு இருக்காத்தான் சிக்கனத்தை பற்றியே நான் உங்கள்கிட்ட பேசுகிறது. நல்லபடியாக கிளப்பி எல்லாரும் இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரு 1 வருஷம் ஆகுது யூடியூப் ஆரம்பிச்சு. இப்போத்தான் ஃபோனை பிடிச்சி எங்களை கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, போடி வேலை ஏற்றவளே உழைச்சி முன்னேறின முடியாது அப்படின்ட்டே சொல்லுவார். ஐயோ உழைச்சதாயே நானும் முன்னேறிக்கிட்டு இருக்கேன், இதில் வீடியோ போடுறேன்னு சும்மா வீட்டிலே இருக்கேன், உழைக்கிறதையே மக்களுக்கு 4 பேத்துக்கு எடுத்து சொன்னால் அவங்க 2 உழைப்பாகலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சமாதானம் பண்ணுறது. அப்படியே பார்த்துக்குங்க எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு, ஆனால் சமையலும் பண்ணணும்ல. அந்த சமையலையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்குங்க கொதிச்ச சாம்பாரை அமர்த்தியான்ட்டு அவர் மறந்து விட்டு நீ சொல்லவே இல்லடின்றார். ஞாபக மறதியை அதிகம் வச்சுக்கிட்டு நம்மளை இது பண்ணுறார். பார்த்தீங்கன்னா சாம்பார் சுண்டி போச்சு, சொல்ல முடியலை. ஐயோ சுண்டுன்னு போ சாம்பார், இன்னும் மறுபடியும் நைட்டுக்கு வேறு குழம்பு வைக்கணுமேனு யோசனை பண்ணி அப்படியே பார்த்துக்கோங்க. என்னையா இப்படி பண்ணிட்டேன் நீ? காலங்காத்தால் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படித்தான் இருக்கும். காலங்காத்தால் பிள்ளையை கிளப்புறது மட்டும் இரு, இனிமேல் ஃபோனை எடுக்காத அப்படின்னு கத்தினார். சரிங்க எப்படியே என் பிள்ளைய நல்லா கிளம்பிட்டாங்களா? தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு சில்ட்ரன்ஸ் டே கலர் ட்ரெஸ்ஸுண்டாக உடனே இது வேணாச்சு. அதோட எல்லாத்துக்கும் லஞ்சு கட்டுவோம், சாப்பாடு மேக்கப் போட்டோமா. மேக்கப்பு போட்டுட்டு நான் சோறு திங்க மாட்டேன்னு ஒருத்தர் அடம் பிடிக்கிறா. யார்? நம்ம நண்டுதேன். மேக்கப் போட்டு லிப்டிக்லாம் போட்டாச்சான், லிப்டிக் ஒட்டிருமா, சோறு சாப்பிட்டா எண்ணெய் ஆயிருமா மூஞ்சி, என்னென்னமோ சொல்கிறாங்க பெரிய மனுஷங்கக்கிட்ட. ஒருத்தருக்கா லஞ்சை கட்டி நண்டுக்கு பூந்தி, மானசாவுக்கு பூஜாவுக்கு பிஸ்கட் வேணும்ட்டா. சரிண்டே அவளுக்கு பிஸ்கட்டு. வீட்டுக்காருக்கு ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் தான், தண்ணி எல்லாமே அங்கே இருக்கும். கூட்டுக்கிட்டலாம் இல்லையா கடலாம் கேட்கக்கூடாது. கூட்டுக்கிட்ட அப்பளத்தை வறுத்து உள்ளே வச்சுட்டேன். ஏண்டா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பிள்ளைகளை மேக்கப் போகிறதுல. அவசரமாக நண்டுக்கு 2 வாய் ஊட்டி விட்டு அதோட செருப்பு போட்டு வேகத்தில் கிளப்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கார் வெளியே இருந்துக்கிட்டு, ஏமா வருவீங்களா இல்லையா? மணி 9 ஆச்சுடி, டிராஃபிக் ஜாம் ஆக முடியும். உனக்கு என்னடி, நீ இங்கே பேசுவ வாயான வாய், அங்கே பாருடி, நின்று போகணும்னா அங்கே 1/2 மணி நேரம் ஆயிடுதுடி, கோன்னு வண்டியாக வர முடியுண்டு கத்துனார். இரியா அப்படின்ட்டு ஒரு விலையில் ஏற்றி இன்றைக்கி வேணை விட்டுட்டா பூஜா. ஏன்டா மேக்கப் போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, குளிச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பூஜாவையும் சேர்த்து ஏற்றிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டேன். இப்படித்தான் நான் தினமும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பமும் என்னுடைய வாழ்க்கை முறையும் உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் சொல்லிட்டேன்.